தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க. ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள். உங்களுக்கு தெரியும், 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு? இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களே விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்து போட்டுக்கிறோம். உடனடியாக அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன், கலந்து கொண்டு வருகிறேன், திறந்து வைத்துட்டு வர்றேன். இதுதான் நல்ல ஆட்சியினுடைய அடையாளம். ஆனா பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன? எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையிலே தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி. ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி, எங்களுக்கான ஆட்சி, எங்கள் வாழ்வை வளம் பெற வைக்கக்கூடிய ஆட்சி, என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது. கடந்த வாரம் மேற்கு மண்டலம், சில நாட்களுக்கு முன்ன தென் மண்டலம், இன்றைக்கு மத்திய மண்டலம். ஆக தமிழ்நாட்டு மக்களாக உங்க கூடவே நான் இருக்கேன். இப்ப மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா நான் மக்களோடு தான் இருக்கேன். ஏதோ தேர்தலுக்காக வருவோம் இல்லை, நான் உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துடாதீங்க. இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க திராவிட மாடல் அரசு பாடுபடுது. அந்த வளர்ச்சியை உறுதி செய்யத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கள ஆய்வு செய்கிறோம். ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்து விடுகிறது. கடந்த வாரம் விருதுநகர் பயணத்தில் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது. ஏன்னா வாழ்நாள் முழுமைக்கும் மறக்க முடியாததாக அது மாறிடுச்சு. அந்த காப்பகத்தில் இருந்த குழந்தைகளுக்காக நான் கேக், பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன். அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும், அந்த நேரத்தில் ஒவ்வொருடையும் அவங்க மேல என் மேல காட்டின பாசமும் என்னை உருக வச்சுது. ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு, ஃபார்மாலிட்டிக்காக பேசுற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த குழந்தைங்க கிட்ட இல்லை. அப்பான்னு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சு. 3 ஆண்டு ஆட்சியில நிதி நெருக்கடி, திட்டமிட்ட அவதூறுகள், செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு நலமான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.